Hello friends, welcome back to stanza 2. Stanza 1 நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். stanza 2 பாருங்க. Oh for a draught of vintage that hath been, meaning the poet wishes for a glass of aged wine. அதாவது அவருக்கு ஏதாவது ஒரு ஒயின் மாதிரி கிளாஸில் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. செகண்ட் 12th லைன் பாருங்கள். Cooled a long age in the deep delved earth. அந்த ஒயின் எப்படி இருக்கணும்னா ஒயின் தட் ஹஸ் பீன் கூல்டு அண்டர் கிரவுண்ட். ஒயின்னாலே அது ரொம்ப லாங் பீரியடில் அண்டர் கிரவுண்டில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏஜ்டு ஒயினாக அவர் கேட்குறாரு. 13 லைன் பாருங்கள். டேஸ்டிங் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் த கண்ட்ரி க்ரீன். அது எப்படி இருக்கணும்னா அந்த ஒயின் வந்து ஃபுல் ஆஃப் ஃப்ளோரல், அதாவது ஃப்ளவர்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் ஆனால் அந்த ஒயின் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பாரதியார் பாடுற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாரு. டான்ஸ் அண்ட் Provençal song and a sunbird myth. Wine reminds him of French countryside dances, music and joy. Wineன்னு சொன்னபோது சடனாக அவருக்கு ஞாபகம் வந்தது என்னென்னா, ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி சைடில் கிராம பகுதியில் வந்து டான்ஸ், மியூசிக், ஜாய் இந்த மாதிரிலாம் இருந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நம்னஸான அந்த ஸ்டேட்லேயே அவருக்கு இந்த மாதிரிலாம் வைன் அதெல்லாம் தோணுது. ஓ ஃபார் அ பீக்கர் ஃபுல் ஆஃப் வார்ம் சவுத். He wishes for wine from southern lands, warm and lively. அதுவும் அது எங்கேருந்து வரணுமா அந்த ஒயின் வந்து சதர்ன் லேண்ட்லேருந்து வார்மாக இருக்கணுமா, லைவ்லியாக இருக்கணுமா. 16th லைன் பாருங்கள். ஃபுல் ஆஃப் த ட்ரூ த பிளஷ்ஃபுல் ஹிப்போக்ரன், ரெஃபரன்ஸ் டு எ மேஜிக்கல் ஸ்ப்ரிங் தட் இன்ஸ்பைர்ஸ் போயட்ரி. அதாவது போயட்ரி பாடினா நமக்கு சர்டன் செட்டப் வேணும் இல்லையா. இப்போ போயட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக இருப்பாங்க, எங்கேயாவது ஃபாரஸ்ட் அப்படி இல்லைன்னா கார்டன், இந்த மாதிரி நேச்சுரல் சீனரியை தேடி போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ஸ்ப்ரிங், ஹிப்போக்ரன் அப்படின்னா ஒரு மேஜிக்கல் ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருந்தால் பரவாயில்லையே. இந்த ஒயினும் இருக்கணும், அந்த மாதிரி மேஜிக்கல் ஸ்ப்ரிங். ஹி வாண்ட் டு ரைட் அ போயட்ரி வித் பீடட் பபிள்ஸ் விங்கிங் அட் த பிரிம், பபிள்ஸ் ஸ்பார்க்கிங் அட் த எட்ஜ் ஆஃப் த ஒயின் கிளாஸ். அந்த ஒயின் கிளாஸில் வந்து பபிள்ஸாக இருக்கணும். அந்த எட்ஜில் வந்து அது எப்படி இருக்கணும், அந்த ஒயின் எப்படி இருக்கணும், எங்கேருந்து வரணும், இந்த மாதிரியான எல்லா மைன்யூட் அந்த டீட்டெயில்ஸும் இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் கொடுக்குறாங்க. அண்ட் பர்பிள் ஸ்டெயின்டு மவுத், ஒயின் தட் ஸ்டெயின்ஸ் த லிப்ஸ் பர்பிள் வென் ட்ரங்க். அந்த ஒயினை குடிக்கும்போது அவர் எப்படி இருக்கணுமா, இப்போ லிப்ஸ் ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஐ மை ட்ரிங்க் அண்ட் லீவ் த வேர்ல்டு அன்சீன். அதை குடிச்சிட்டு என்ன செய்யணுமா, ஹாப்பியாக இருக்கணும், கண்ட்ரி சைடில் போய் டான்ஸ் ஆடணும் அப்படி சொல்லலை. He want to escape from the real world by drinking. Somehow he don't want to mingle with the, எப்படியாவது அந்த ரியல் வேர்ல்டை விட்டு அவர் வெளியில், அந்த அளவுக்கு he is very much disappointed. He want to escape from the real world by drinking. ட்ரிங்க் பண்ணி அந்த ஒயினை ட்ரிங்க் பண்ணி இந்த வேர்ல்டை விட்டே அவர் என்ன செய்ய நினைக்கிறார், எஸ்கேப் ஆக விரும்புகிறாரு. அடுத்து லாஸ்ட் லைன் பாருங்கள். 28th லைன் செகண்ட் ஸ்டான்ஸால். இஃப் யூ ஹாவ் அ டெக்ஸ்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த லைன் பை லைன் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் வித் தி ஃபேட் அவே இன் டு த ஃபாரஸ்ட் டெம். இது ஹி வாண்ட்ஸ் டு வேனிஷ் இன் டு த டார்க் ஃபாரஸ்ட் வித் நைட்டிங்கேல். யாரை வந்து இவர் கம்பெனியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ஹி வாண்ட்ஸ் டு வேனிஷ், சுத்தமாக மறைஞ்சு போகணும், அந்த டார்க் ஃபாரஸ்ட்லாம் நான் மறைஞ்சு போயிடணும் வித் த நைட்டிங்கேல். அந்த பாடிட்டு இருக்கையே அந்த பறவை கூட இவர் மறைஞ்சு போகணும் அப்படிங்கிற விஷ் பண்ணுறாரு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ட் ஸ்டான்ஸா. ஃபேட் ஃபார் அவே, டிசால்வ் அண்ட் குவைட் ஃபர்கெட். கம்ப்ளீட்லி ஃபர்கெட் எவ்ரி திங். அந்த மாதிரி அவர் அந்த நைட்டிங்கேலோட மறைஞ்சு போய் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் அந்த உலகத்தையே மறந்துடணும் அந்த ஒயின் குடித்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாரு. 22nd லைனை பாருங்கள். வாட் தோ அமாங் த லீவ்ஸ் ஹேத் நெவர் நோன். அந்த பேர்டை பார்த்து இப்போ கேட்குறாரு. வாட் தோ அமாங் த லீவ்ஸ் ஹேஸ் நெவர் நோன். த பேர்ட் டசன்ட் நோ த பெயின் தட் ஹியூமன்ஸ் கோ த்ரூ. நம்ம சில சமயம் அந்த பெட்ஸ் கூட பேசிகிட்டு இருப்போம், ஆனால் நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுறோம் இமோஷ்னலி, சைக்காலஜிக்கலி அப்படிங்கிறத அதுங்களால உணர முடியாது. அதே மாதிரி இந்த போயிட் வந்து அந்த பேர்ட் கிட்ட சொல்கிறாங்க, த பேர்ட் டசன்ட் நோ த பெயின் தட் ஹியூமன்ஸ் கோ த்ரூ. 23rd லைன். த வியரினஸ், த ஃபீவர் அண்ட் த ஃப்ரெட். அதாவது அவர் என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாரோ எல்லாமே சொல்கிறாரு. வியரினஸ், டயர்ட்னஸ், ஃபீவர், மேபி அவருக்கு அந்த டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு வேளை ஃபீவர் அடிச்சிருக்கலாம். அந்த ஃப்ரெட், இல்னஸ். அவரோட பயோகிராஃபியை பார்த்தீங்கன்னா என்னென்ன கோ த்ரூ பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். ஹியூமன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டயர்ட்னஸ்,
ஃபுல்லாக டயர்ட். மார்னிங் டில் டே வரைக்கும் நம்ம டே டில் நைட் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் ஃபுல் ஆஃப் டயர்ட்னஸ், இல்னஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாகவே இதான் இருக்குது. அந்த பேர்டுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹியர் வென் மென் சிட் அண்ட் ஹியர் ஈச் அதர் க்ரோன். இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த வேர்ல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் ஆர் ஆல்வேஸ் சஃபரிங் அண்ட் கம்ப்ளைனிங். எப்போ பாரு ஏதாவது புலம்பிட்டு சஃபர் ஆகிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், வேர் பால்சி ஷேக்ஸ் அ ஃபியூ சேட் லாஸ்ட் கிரே ஹேர்ஸ், ஓல்டு பீப்புள் ஷேக் வித் டிசீஸ் அண்ட் வீக்னஸ். ஆனால் இவர் ரொம்ப வெரி யங் ஏஜில் இது எல்லாமே அவர் கோ த்ரூ பண்ணியிருக்காரு. அந்த ஹியூமன் லைஃபே என்னன்னு சொல்கிறார், பால்சி ஷேக்ஸ் அ ஃபியூ சேட் லாஸ்ட் கிரே ஹேர்ஸ். கடைசியில் அவங்க டிசீஸ் வந்து நோய்வாய்ப்பட்டு வீக்னஸாக இருக்காங்க. வேர் யூத் க்ரோஸ் பேல் அண்ட் ஸ்பெக்டர் தின் அண்ட் டைஸ். ஈவன் யங் பீப்புள் என்ன செய்கிறாங்க தோஸ் டேஸில் பிளேக் அந்த மாதிரி விஷயத்தில் இறக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து இவருக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஈவன் யங் பீப்புள் சஃபர் அண்ட் டை. அவங்களும் ஓல்டேஜ் மட்டும் இங்கே சாகலை, போத் ஓல்ட் அண்ட் யங் ரெண்டு பேரையுமே சொல்கிறாங்க. யங் பீப்புள் சஃபர் அண்ட் டை. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், வேர் பட் டு திங்க் இஸ் டு பி ஃபுல் ஆஃப் சாரோ. இதெல்லாம் யோசித்து பார்த்தா என்ன தான் வருது, ஜஸ்ட் திங்கிங் பிரிங்ஸ் சேட்னஸ் தான் கொண்டு வருது. அடுத்த 28th லைனை பாருங்கள், அண்ட் லீடன் ஐடு டிஸ்பயர்ஸ் பீப்புள் லிவ் வித் ஹெவி ஐஸ் ஃபுல் ஆஃப் டிஸ்பயர். எல்லா மக்களையும் பார்த்தா ஏதோ ஃபால்ஸ் ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் எல்லா கண்களையும் பார்த்தா என்னது ஒரு விதமான துயரம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. வேர் பியூட்டி கேனாட் கீப் அர் லஸ்ட்ரஸ் ஐஸ். வேர் பியூட்டி கேனாட் கீப் அர் லஸ்ட்ரஸ் ஐ, ஈவன் பியூட்டி ஃபேட்ஸ் வித் டைம். ஒரு கட்டத்தில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஃபேட் ஆகுது டைம் ஆகாது. ஈவன் ஃபார் ஃபர்னிச்சர் திங்ஸ் அண்ட் மார்டல் திங்ஸ், இம்மார்டல் எவ்ரி திங். ஒன் பாயிண்டில் வந்து என்ன ஆகுது, பியூட்டி, அதான் சொல்கிறாங்க, வேர் பியூட்டி கேனாட் கீப் ஹர் லஸ்ட்ரஸ் ஐஸ். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு கூட அவங்க என்ன கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், இது எந்த ஃப்ரம் விச் போம் திஸ் லைன்ஸ் ஹேஸ் பின் டேக்கன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 30th லைன்த்தை பாருங்கள், a new love pine at them beyond tomorrow. New love cannot last long either, it fades quickly. அந்த மாதிரி புது அன்பு கிடைக்கும் போது அது நமக்கு என்ன செய்கிறது கிடையாது, லாஸ்ட் லாங் எய்தர். மேபி அவரோட பர்சனல் லைஃப்பை கூட இவர் இன்டெரக்டாக சொல்லலாம். இட் ஃபேட்ஸ் குயிக்காகவே என்ன செய்யுது, அது அன்பு கூட மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 4th ஸ்டான்ஸா பாருங்கள், அவே ஃபார் ஐ வில் ஃப்ளை டு தி. இது ரொம்ப இது என்ன சொல்கிறது, இந்த லைன் ரொம்ப இம்மார்ட்டல் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவே ஃபார் ஐ வில் ஃப்ளை டு தி, கீட்ஸ் வாண்ட் டு எஸ்கேப் டு த நைட்டிங்கல்ஸ் வேர்ல்டு. உன்னுடைய உலகத்துக்கு நான் எப்படியாவது வந்துடுறேன், இந்த உலகம் எனக்கு வேணாம், அவே ஃபார் ஐ வில் ஃப்ளை டு தி, உன்கிட்ட பறந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீட்ஸ் சொல்கிறாங்க. கீட்ஸ் வாண்ட்ஸ் டு எஸ்கேப், ஈவன் ஐ லைக் திஸ்